no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. அதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு 2 நாள்ல ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐபிஎல் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக போகுது. கிரிக்கெட் ரசிகர்களா இது ஒரு கொண்டாட்டம் தான். ஸோ அதை பற்றி விவாதிக்கிறதுக்காக சிஎஸ்கேவோட டீம், அவங்களுடைய ப்ராபபிள் பிளேயிங் 11 இதெல்லாம் பற்றி விவாதிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கார் ஃபார்மர் கிரிக்கெட்டர் அண்ட் கரண்ட் காமெண்டேட்டர் பட்டாபி ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலா சார். வெரி நைஸ் டு மீட் யூ சார். அண்ட் யூ. எப்படி இருக்க போகுது சார் சிஎஸ்கே உடைய? லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் இருக்கு டெஃபினட்டா. லாஸ்ட் இயர் வந்து ஹரண்டஸ் சீசன், அதுக்கு முன்னாடி சீசன் 24ல யூ மைட் ஹவ் ஃபாலோடு 5th பிளேஸ் வந்து ஜஸ்ட் இந்த ஸ்கின் ஆஃப் த டீத்ல வி மிஸ்ட் அந்த குவாலிஃபையிங்க்கு. அதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் 23ல அந்த ஃபேபிள்டு 6 of ரவி ஜடேஜாவோட அடி, அப்புறமா தோனியோட ஹக், எம்ப்ரேஸு, ஏன்னா லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஏன்னா ஜடேஜாவோ 22ல கேப்டன்சி கொடுத்து பாதி சீசனில் தோனி வந்து பெயில் அவுட் பண்ணி போரிஷ் சீசனுக்கு அப்புறம் 23ல ஒரு ஹியூஜாக இருந்தது. 5th டைம் சாம்பியன்ஸு, மும்பையோட லெவலாக இருந்தது. ஸோ பர்டிகுலர்லி போயிட்டு நம்ம குஜராத்தில் போய் அவங்கள டேம் பண்ணி பெரிய ஸ்டேடியமில் அடிச்சு 22ல அவன் சாம்பியன்ஸாக இருந்தான் குஜராத்தில் 23. ஸோ ஹியூஜ் ஃபீலிங்ஸ் அரவுஸ் ஆச்சு. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா யூ மைட் ஹவ் ஃபாலோடு க்ளோஸ்லி. 16-17ல சர்க்கியூட்டில் இல்லைனா கூட சிஎஸ்கே வந்து ஒரு பட்டாலியன் ஆஃப் ஃபெய்த்ஃபுல் ஃபாலோவர்ஸ், ஃபேன்ஸை வந்து சிஎஸ்கேவே மேனேஜ்மெண்ட்டே அவங்களோட ட்ரெயின் பில்லோ, வாட் எவர் பில், ஏர் பில், வாட் எவர் பில்லை ஃபுட் பண்ணி அவங்கள உக்காத்தி வச்சு அந்த வந்து they just were with the team, although they were not playing in the IPL na kuda and the honest, faithful, sincere fans and the base வந்து வேர்ல்ட் ஓவர் அவங்களுக்கு இருந்ததுன்னு சொல்கிறேன் அந்த கான்டெக்ட்ல. ஸோ அப்புறம் வந்து டேட்ஸ் ஆர்மின்னா 18ல வின் பண்ணா, யூ மைட் ஹவ் ஃபாலோட் இட் க்ளோஸ்லி. ஸோ 18ல வின் பண்ணா, அதுக்கப்புறம் போரிஷ் சீசன் 1 or 2 சீசன் கோவிட் போது சுமாராக இருந்தது. 19ல we got knocked out in the finals. 2021 சுமாரா அந்த 21 as I said we won. 22 சுமாரா இருந்தது. 23 as I spoke a minute ago சூப்பர்வா இருந்தது. 24 as I said a minute ago. 25 24லாம் பற்றி இப்போ பேசணும். 25 was the lowest of the lows. கெய்க்வாடுக்கு இன்ஜுரி போதாத்துக்கு கொஞ்சம் எமோஷ்னல் பர்ச்சேசஸ், அது இது அஸ்வின் மேலே நிறைய பேங்க் பண்ணாங்க, சரியாக டெலிவர் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கடந்து போய் தோனியோட பூரிஷ் ரிட்டர்ன்ஸ், அது முன்னாடி கூட 23-24லாம் கூட 180 170 ரிட்டர்ன்ஸ் இருந்தது. 10-15 பால் ஆனா கூட நல்லா அடிச்சு வெளுத்து வாங்கியிருந்தார், எல்லாம் பண்ண. டையிங் காஸ்ட், லூசிங் காஸ்ட்ல இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஹிட்டிங் அ லாங் பால். போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூரிஷ் ஆயிடுது ரிட்டர்ன்ஸ். நிறைய பேர் சிஎஸ்கே ஃபேன்ஸே கேம் நடக்கச்சு இழந்து போகிறதெல்லாம் கூட பார்த்தோம். அதெல்லாம் தட் மேட் ஃபார் வெரி வெரி சாரி பிட்டியபிள் பிக்சர்ஸ். ஸோ அதுலேருந்து அஃப்கோர்ஸ் தே ட்ராயிங் அ நியூ போர்டு, நியூ ஸ்லேட்டு, நியூ இன்க்ளூஷன்ஸு. கார்த்திக் சர்மா என்ன, 300 பிளேயர் என்ன, யூபியிலேருந்து அங்கே இங்கே இந்த ஹிண்டர்லேண்ட்லேருந்து நிறைய செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி வந்து ஜெல்லா போகிறோம். அதுக்கும் அப்பாற்பட்டு சஞ்சு சாம்சன் பற்றி எப்படி பேசாமல் இருக்க முடியும். ஸோ 3-in-1ன்ற மாதிரி லாங் டேர்மில் தோனியோட ஷூஸை, கேப்டன்சியாக இருக்கட்டும், கீப்பராக இருக்கட்டும், டாப் ஆஃப் த ஆர்டரில் ஹிட் லாங் பால் 170 180 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சு கீழ்கிற மாதிரி. ப்ளஸ் நம்ம ஊர் பையன் மாதிரியே ஒரு லுக்ஸ் இருக்குது. இங்கே நிறைய கேரளா பிளேயர்ஸோட நான் 30-40 வருஷமா லீக்லேயும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் ஒரு ஜைஜான்டிக்காக மார்ஃப் ஆயிருக்காரு, ரெட் ஹாட் ஃபார்மில் வராரு, தமிழும் பேசுறாரு, நல்ல ஒரு லோ கீ பர்சோனா, அலட்டுறது இல்லை, அலோஸ் த பேட் டு டூ த டாக்கிங், அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நம்ம ஆளுங்க. ஐ திங்க் லைக் அ டக் டு வாட்டர். ஐ திங்க் மிங்கிள் ஆகி அழகாக மர்ஜ் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். சிஎஸ்கே டக் அவுட்டோட அந்த பிளேயிங் ஈத்தாஸ்ன்னு சொல்லுவோம், அந்த கிரிக்கெட்டிங் ஈகோ சிஸ்டமோட அழகாக மர்ஜ் ஆகுது நம்ம பார்த்துருக்கோம் விசிபிள். சவுண்ட் பைட்ஸ் அப்படி இருக்குது, பார்க்கலாம், தெரிஞ்சிடும், 2-3 நாளில் தெரிஞ்சிடும் எப்படி கிரீடிங் ஃபார்மு எப்படின்னு. பர்டிகுலர்லி ராஜஸ்தானோடைய ஐரானிக்காக ஆரம்பிக்க போறாரு. ஹி மைட் ஹேவ் சம் மிக்ஸ்டு எமோஷன்ஸ். அஃப்கோர்ஸ் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் பிளேயர் அதெல்லாம் கொஞ்சம் சைடில் பார்க் பண்ணிட்டு ஆடணும் எப்படின்றது நம்ம காத்திருந்து பார்க்கலாம். ஓகே, 3 dimensional பிளேயர்னு சொல்லியிருந்தீங்க, பட் 1 dimensional தான் யூஸ் பண்றாங்க. பேட்ஸ்மேனை மட்டும் தான் வச்சிருக்காங்க. அட் தி மொமெண்ட் கேப்டன்சி இல்ல, கேப்டன்சி ருத்ராஜ் தான் பார்க்கறாரு. விக்கெட் கீப்பிங்காவது அவர் பண்ணுவாரா, இல்ல தோனி தான் கோயிங் டு ஸ்டாண்ட் அஸ் a wicket keeper and he is going to play as an impact player? நான் நினைக்கிறேன் தோனி மை டெஸ்ட் இஸ் லெக்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா தோனி வந்து ப்ராபப்ளி இம்பாக்ட் பிளேயர் இமீடியட்டா இருந்தா அது எப்படி இருக்கும்ன்றது தெரியல. நான் நினைக்கிறேன் தோனி பத்தி எப்படின்னா, ஒரு விளையாடுற காலத்துல பீக் 2004 5 6 7 8 அப்போல்லாமே அவர் ஸ்டடி ஃபுட்பாலர் லெக்ஸ் இருந்து நீ ஆப்ரேஷன்லாம் சஃபர் பண்ண முன்னாடி காலமே பார்த்தீங்கன்னா பெருசாக கீப்பிங் ப்ராக்டிஸே பண்ண மாட்டார். வெரி இன்ஸ்டிங்டிவ் பர்சனாலிட்டி. ஜஸ்ட் போய் போலிங் போட்டுன்னு இருப்பார் நெட்ஸில், ஜஸ்ட் வார்ம் அப் பண்ணுற மாதிரி. லெக்ஸ் அதெல்லாம் மோஷன் இருக்கும், கொஞ்சம் ஸ்வெட் ஆகும். போலிங் போடச்சா கொஞ்சம் பேட்டில் ஆஃப் விட்ஸ். எப்பவுமே போலிங்ன்றது பர்த்தியாரை வந்து நீங்கள் கேமை ஸ்டடி பண்ணுறதுக்குலாம் நீங்கள் ஓரளவுக்கு பாடியும் வார்ம் ஆகும், ஒரு மாதிரி he'll be in the thick of it but never practicing great deal. Our instinctive-nala you don't know what is the he plays it close to his chest. So I suspect he might probably
பீயிங் கேப்டன் 360 டிகிரி வியூ கிடைக்குது, அந்த லென்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆஸ் அ ஸ்கிப்பர் வந்து கீப்பராக இருந்தால் பெட்டர்ன்ற மாதிரி தான் ஐ திங்க் ஹீ மைட் பிகின் டு திங்க் அட்லீஸ்ட். தென் ப்ராபப்ளி உர்வில் பட்டேல் இருக்காரு, as you said சாம்சன் இஸ் an option. ஸோ he'll probably begin to study. I think ஐடியலாக இப்போ வந்து 3-4 கேம்ஸ் ஆடுறோம், அதுக்கு டைனி பிரேக்கோ ஏதோ இருக்கும், ஷெட்யூல் அட்லீஸ்ட் இஸ் நாட் அவுட் பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டஃப். ஸோ தே ப்ராப்ளி வே இட் அப் நினைக்கிறேன். ஓகே, ஓப்பனராக வந்து ருத்ராஜ் பற்றி கேட்கும்போது நானும் சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. கரெக்ட். ஸோ இப்போ எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, ஆயுஷ் மாத்திரே ஃபண்டாஸ்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணாரு. அதாவது ஆர்சிபி கிட்ட அடிச்ச 96 நம்ம யாருமே மறக்க மாட்டோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஓப்பனர் ஒரு பவர் பிளேல நல்லா ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ள ஒரு ஆளை வச்சுக்கிட்டு, அண்ட் திஸ் இஸ் நாட் அ ராங் சாய்ஸ் டூ. ருத்துவும் சாம்சன் ஓப்பன் பண்ணுறது தப்பான சாய்ஸும் இல்லை. பட் இந்த ஆயுஷ் மாத்திரே உர்வில் பட்டேல் இவங்களுடைய ஸ்லாட் எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க பேட்டிங்? அது ஒரு பெரிய டெஸ்ட் ஆஃப் கேரக்டர் தான். ஸோ யங் பிளேயர்ஸ்க்கு என்னன்னா, தே லைக் டு ஹேவ் அ சிமெண்டட் பொசிஷன் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே தான் வந்து இட் பிளே அ மேசிவ் பார்ட். உங்களுக்கு மேலியபிளாக அடாப்ட் பண்ணிக்கின்னு சாம்சன் பார்த்தோம், ஜஸ்ட் 3-4-5 months 6 வந்துன்னு 5 வந்துன்னு ஃபினிஷர் அது இதெல்லாம் கூட ஒரு சவுண்ட் பைட்ஸோ நாஸ்டியாக ஒரு இரிட்டேட்டட் பைட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் யூஸ் ஹோல்டிங் இஸ் ஓன், அந்த ரோலில் எப்படி ஆடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டை வந்து ஏர்லி 30s வச்சுப்போம். பட் யங்காக வரைச்ச வந்து அவங்களுக்கு அட்வென்ச்சரஸாக நியூ பால் வருதா பேட்டை விடணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஐகானிக் இன்னிங்ஸ் அதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் அண்டர் 19 வின் பண்ணிருக்காரு, ஏலியன் லேண்டில் போய் வின் பண்ணிருக்காரு. ஹீல் பி பாயண்ட் அண்ட் பப்ளிங் அண்ட் ஃபிஸ்ஸிங் வித் எனர்ஜி. ஸோ நான் நினைக்கிறேன் 3 கூட பெருசா வித்தியாசம் இல்லை. 4லேருந்து இட்ஸ் டிஃபரெண்ட் டெஃபினட்டா. 3 வந்து ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆனா செகண்ட் பாலே கூட வர வேண்டியிருக்கும், அந்த கட்டாயம் தான். வர்ச்சுவலி ஓப்பனர் தான். இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் ஷிஃப்ட், இந்த டைனி ஷிஃப்ட் இந்த மைண்ட் செட். as I said a minute ago, it's a test of character. எப்படி அடாப்ட் ஆறாங்க. ரியல் சாம்பியன் அவருக்குள்ள வெயிட்டிங் டு பி unearthed and unleashedனு வச்சுக்கோங்க. இதெல்லாம் டைனி இரிட்டேஷன்ஸ். கால்குள்ள ஒரு சின்ன கல் சாக்ஸ்குள்ள பூந்துருக்கு, அதை கைடி போடுறதுன்றது என்ன இருக்குது. ஸோ இட்ஸ் அ மைண்ட் செட் திங் தான். ஸோ அதை எப்படி எம்ப்ரேஸ் பண்றாரு அந்த சேலஞ்சஸ்லாம் டீம் ஸ்போர்ட்ல அதெல்லாம் இருக்க தான் இருக்கும். ஸோ சின்ன வயசுலேயே இந்த சேலஞ்சஸை எம்ப்ரேஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் ஸ்டார் இந்த மேக்கிங் அந்த பெக்கனிங்ன்ற மாதிரி சொல்லலாம் நம்ம. ஓகே ஓகே. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் கிளியர் ஆயிடுச்சு சார். மிடில் ஆர்டர் பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா வந்து ஆயுஷ் மாத்ரே, சிவம் தியூபே, டெவால் பிரேவிஸ், MS தோனி அப்படின்ட்டு ஒரு பட்டாளமே இருக்கு. எங்க ஒரு குழப்பம் வருதுன்னா, போலிங் எங்கேயோ கொஞ்சம் வீக்கா இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது. ஏன்னா குறிப்பா இப்போ நாதான் எல்லிஸ் இப்போ காயம் காரணமா வெளியேறினாரு. ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்திருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சன் இந்தியன் பிட்ச்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்த்தது இல்லை. பட் எப்படி இருக்கு சார் போலிங் யூனிட்? அவரும் கொஞ்சம் அவர் மேல இன்ஜுரி கொஸ்டின் மார்க்ஸ், நிறைய ஆடல. ஆஸ்திரேலியன் பிளேயர் அப்கோர்ஸ் டக் பலிங்கர் 11-12 ஆடினது ஞாபகம் இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் சீமர், ஒரு ஹெவி பால் போடலாம், குவாலிட்டி பிளேயர் தான். But having said that, slight injury concern, he is not going to join immediately. Around 21-22, around that window la da he is going to join. But Ellis neenga solla mari huge vacuum da. But ena in the conditions la aadi irukkaru. Immediate past la world cup vandirukkaru. Oru slower one ball podradhu, oru concealed slower one adala podradhu. But avaru just it is what it is. Avaru illana adha patti pesi prayojanam illa. They got to move on. Adukku நெக்ஸ்ட் சொல்யூஷன் யாரு? என்ன கலீல் எப்படி நிறைய ரெஸ்ட் எடுத்துட்டு இந்தியா ஆடி இருக்காரு, தோனி கூட நிறைய ஆடி இருக்காரு. தோனியோட பிக் லெஃப்ட் ஆர்மர், டிஃபரெண்ட் ஆங்கிள் வித் டைம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர், நல்ல ஹெவி ஃபாஸ்ட் பால் போடுற 140 கிளாக் பண்ற ஏர் ஸ்பீடு போடுற ஒரு போலர். அகில் ஹுசைன் ஒரு லெஃப்ட் ஆர்மர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டாட்ஸ் போர்ட்ல சொருகிற மாதிரி ஒரு மாதிரி ரவுண்டிஷ் ஆம்ல விக்கெட் டு விக்கெட் போடுற ஒரு மாதிரி விட்டு கொடுக்காத ஒரு போலரு. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஹவு தே ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங், எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எந்த ஸ்கில் செட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி எந்த மாதிரி ரெட் ஹாட்டாக இருக்காங்க, எப்படி இந்த நியூ ஃப்ரான்ச்சைஸியில் எப்படி ஹவு தே கோயிங் டு எம்ப்ரேஸ் அந்த சேலஞ்சு. ஸோ அது வந்து வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் தான், ஈகராக வெயிட் அண்ட் வாட்ச் தான், வேறு எதுவுமே பண்ண முடியாது. பட் ஐ திங்க் தெர் இஸ் சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பெருசாக ஸ்டார் ஸ்டடட் அப்படியே உங்களுக்கு பேட் கமின்ஸோ மிச்சல் ஸ்டார்க்கோ அந்த மாதிரி, பத்திரானா ஆஃப்கோர்ஸ் இஸ் மிஸ். அவரும் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்தாலும் அவரை கைட்டி விடணுன்ற கட்டாயம் வந்திருக்கும் போட்டுருக்கு. அவரும் அப்கோர்ஸ் அவர் மேலேயும் கன்சர்ன்ஸ் இருக்கு, போய் கன்சர்ன்ஸ் இருக்கு அவருக்கு எப்படி ஆட போறாங்கன்னு. ஸோ ஹேவிங் செட் தட் சம்படி ஹேஸ் டு மேக் அ பிகினிங். ஸோ திஸ் குட் பி கலீல் சியர், ஹி ஹேஸ் டு ரீபே, ஏன்னா ரீடெயின் பண்ணிருக்காங்க, ரீபே பண்ணணும். ஸோ அகில் ஹுசைன் கேன் மேக் அ ரியல் குட் இம்பாக்ட். ஸோ தோஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எங்க நம்ம கிரைசிஸ்னு பார்க்குறோமோ அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு கூட பார்க்கலாம். இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான், ஹவ் யூ எம்ப்ரேஸ் சேலஞ்சஸ். முக்கியமான விஷயம் சிஎஸ்கே பொறுத்தவரையிலும் எப்பேற்பட்ட ஜாம்புவானா அப்ஸ்டார்ட்டா புதுசாக ஆரம்பிக்கிறானா, தே டேக் லைக் அ டக் டு வாட்டர். அவங்க அந்த ஈகோ சிஸ்டம் இருக்கிறாங்க. நம்ம வருஷக்கணக்காக நானும் சர்க்கியூட்டில் பார்த்துருக்கேன். இந்தியா சிமெண்ட்ஸ் நிறைய சைடு ஸ்பான்சர் பண்ணி நான் ஏர்லி 90s நான் ஆடி இருக்கேன் அவங்களோட ஐசி ஃபர்ஸ்ட் டிவிஷனோ செகண்ட் டிவிஷனோ. ஸோ ஹவு தே அந்த கிரிக்கெட்டிங் கல்ச்சர், கிரிக்கெட்டருக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்க அந்த ஒரு மாதிரி நான் இன்வேசிவாகவே இருப்பாங்க. பேக் ரூம்லேயே இருந்துன்னு
என்ன ஹெல்ப் பண்ணும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் லட்ச பேர். நான் என்ன சொல்றது, இன்னைக்கு ஷேன் வாட்சன் சொல்றாங்க, டூப்ளெசி சொல்றாங்க, அம்பட்டி ராய்டு சொல்றாங்க, மேத்யூ ஹேடன் சொல்றாங்க, மைக்கேல் ஹசி சொல்றாங்க. அவங்களாம் நிறைய பிரான்ச்சைசி போயிட்டு வந்திருக்காங்க, ஹசி மாதிரி கேரக்டர்ஸ்லாம். ஸோ அவங்களே சொல்றச்சே இட்ஸ் எலிமெண்ட்ரி, இட்ஸ் லைக் அ கிவன் மாதிரி ஆயிடுது. சிஎஸ்கே இஸ் த வே டு யூனோ பி அண்ட் அவங்க அந்த சப்போர்ட்டு அந்த பேக் ரூம் அந்த ஹெல்ப் எல்லாம் வந்து எக்ஸசிவ் அண்ட் சூப்பர்ப்னு சொல்றாங்க. ஸோ லைக் எவ்ரி திங் எல்லாம் அலைன் ஆயிருக்குது. இட்ஸ் அப் டு த பிளேயர்ஸ் டு கோ அண்ட் டெலிவர். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபாரினர்ஸ் எல்லாருமே ஒரு லெஜெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஆமா. சோ இந்த வருஷம் நம்மளுக்கு ஃபாரின் ஸ்லாட்ல யார் விளையாட போறா? டெவால் பிரேவிஸ் ஹியூஜ். ஏன்னா எஸ்ஏபிஎல்ல நம்ம பார்க்குறோம், லாஸ்ட் இயர்லயும் நம்ம வந்து கொஞ்சம் நடுவில் ஜாயின் த ரேங்க்ஸ் அண்ட் ஸ்டார்டட் பிளாசமிங். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எப்படி அந்த ஷர்ட் போட்டுன்னு எப்படி ஆடுறதுன்றதை பார்க்குறோம். ஸோ ஐ திங்க் ஹி இஸ் ப்ராப்ளி பேபி ஏபி ஏதோ சொல்றாங்க, சம்திங் லைக் தட் தே சே. I think he'll probably chalk his own path and not look to compare. அந்த ஷூஸை ஃபில்ம்லாம் பண்ணவே முடியாது யாருமே ஏபி மாதிரி. பட் இட்ஸ் அ ரைம் ரிதமா வருது பேபி ஏபின்னு சொல்லலாம். தவிர அவரும் மெச்சூரா இருக்கிறான். சவுண்ட் பைட்ஸ் அது இது பார்க்கறது, பேசுறது, விளையாடுறது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி விளையாடுறது, அடிக்கிறது, அந்த கிரைசிஸை எம்ப்ரேஸ் பண்றது எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸோ இது முக்கியமான விஷயம். சேப்பாக் பிச்சும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டைலா புன்சன் பர்னர் மாதிரின்னுவான். காணாமனா ஹாஸ்டைலா டேர்னிங்கா இருக்க போறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன்னா, ரீலைட் சர்ஃபேஸ் 6 மாசம் ஆடவே இல்லை. இப்போதான் வேர்ல்ட் கப்ல 4-5 மேட்ச் ஆடினாங்க. தவிர பெஸ்ட் பாட உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மற்ற ட்ராக்ஸ் மாதிரி ஸ்கொயர் மாதிரி டயர்டா இல்லை. ஸோ ஐ திங்க் இந்த வாட்டி ப்ராபப்ளி நல்ல கட்டாந்தரையா கூட கான்கிரீட்டா அப்படியே மொழிகி விட்டா மாதிரி கூட இருக்கும். ஸோ பேட்ஸ்மேன் கேன் ஹிட் த்ரூ த லைன் அண்ட் ப்ராப்ளி 200 டோட்டல்ஸ் கூட வரும். ஜென்ரலி சென்னையில் பார்த்தீங்கன்னா டயர்டாக ரேகிங் டேர்னராக இருக்கச்சு 140 150 நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. நிறைய ஸ்பின்னை வச்சுட்டு நம்ம சோக் பண்ணி ஸ்டைஃபிள் பண்ணி ஆப்பனண்ட்டை ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுவோம். அதெல்லாம் இருக்காதோன்னு நினைக்கிறேன். நல்ல பேட்டிங் ட்ராக் போட்டு 200 210 220 அடிச்சுட்டு நீங்கள் சொல்கிற அந்த நேம்ஸ் பிரேவிஸோ சாம்சனோ கெய்க்வாடோ இஸ் ஆன் அ கம்பேக் ட்ரெயில். ஜஸ்ட் மிஸ் த பஸ். இந்தியா ப்ளூஸ் அவர் ஆட முடியல. பட் ஹீஸ் பீன் தேர் அண்ட் தேர் அபவுட்ஸ் குவாலிட்டி பிளேயர். ஒன் டேல 100 அடிச்சிருக்காரு. பட் அனேபிள் டு கிராக் இட் ஓப்பன் T20ல. ஸோ அவருக்கு ஒரு பர்சனல் இது இருக்கு. அதெல்லாம் அஃப்கோர்ஸ் பார்க் பண்ணுவாங்க. பட் வாட் ஐ எம் சேயிங் இஸ் அ குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஹிம் டு ஷோகேஸ் ஹிஸ் டேலண்ட். மாத்ரே, உர்வில் பட்டேல், so many other names like left hander Dubey கிபே எல்லாம் இருக்கிறதுனால ஸோ ஐ திங்க் இஸ் கோயிங் டு பி ஹை ஸ்கோரிங் த்ரில்லிங் என்கவுண்டரா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். பேட்டத்தானா கூட இருக்கலாம் ஃபார் சென்னை பிச்சில். ஓகே, ஒரு ஆல் சொல்லிட்டீங்க சார். இந்த மாதிரி டெவால் பிரேவிஸ் விளையாட போறாரு. ஆப்வியஸ்லி நூர் அகமது விளையாட போறாரு. மீதி இருக்கக்கூடிய 2 ஸ்லாட் தான் சார் கொஞ்சம் கன்ஃபியூசிங். ஆமா, ஜேமி ஓவர்டன் he can hit a long ball, நல்ல ஹெவி பால் போடுற பிளேயர். அவரும் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல அச்சு கீழ்ச்சி பிரமாதமா எதுவும் பண்ணல. பட் அந்த அந்த ப்ராமிஸ் அந்த பொட்டென்ஷியல்லாம் இருந்துனே தான் இருக்கு. இங்கிலீஷ் மேனேஜ்மெண்ட்டும் அவனும் T20 சாம்பியன்ஸா இருந்திருக்கான். தேர் ஆல்சோ ஸ்டடிங் மெக்காலம் ஸ்கூல் ஆஃப் திங்கிங்ல அடி தடி அந்த மாதிரி ஒரு டேர் டெவில் அப்ரோச் மாதிரி சைட்ல ஒரு somebody is figuring in the side last 18-20 months ஒரு டீம்ல இருக்கானா obviously huge talent தான். ஏன்னா people like Livingston-நாலே they couldn't crack it in. So அந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றேன், somebody who's made the cut for England in a T20 shirt na obviously huge name. That is saying the obvious. But that said, he has to deliver in a consistent basis. So this could very well be the year. After a poor its kind of return last year, he couldn't probably inject too much of enthusiasm or whatever. Failing sagging ship la ellame desert ana mari aichu. Adu or forgettable chapter. So this year Overton can do the goods. Noor Ahmed can be injured and irritated and frustrated, so he can probably just deliver the goods. Deval Bravis, Akil Hussain, as I said a minute ago, dodge board la sorgra mari wicket to wicket stifle panni choke pannalam batters. So there are so many options. Spencer Johnson, he can come and fill in. பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்த்து. இந்த மாதிரி ராமகிருஷ்ண குரோஷை பற்றி பிரமாதமாக பேசுகிறாங்க, மகாராஷ்டிரா சீமரு. ஸோ பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம கார்த்திக் சர்மா, 1 or 2 ஹியூஜ் பைஸ். அவங்களும் அஃப்கோர்ஸ் சாம்பிள் சைஸ் கம்மி, யூபி லீக் அது இது ஆடி இருக்காங்க. CSK have invested masses of money, 14-15 crores ஏதோ கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் they just opened up their purses நினைக்கிறேன் இந்த வாட்டி. It can burn, it can crash, it can anything can happen, we don't know. But they have got the money, they wanted to splurge and spend. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி. So that's a huge lottery தான். It can go either way. Nobody can pick and say அவுத்தன் திருத்தமா சொல்ல முடியாது. But that is what it is. ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, என்னன்னா ஹியூஜ் அமௌண்ட் கொடுத்து பிக் பண்ணவங்களுக்கு அணில இடம் இருக்காங்கற क्वेश्चन இருக்கு. ஆமா, கரெக்ட், யூ ஆர் ரைட். ஃபிக்ஸ் ஆகும். யா, யூ ஆர் ரைட். ஏனா ஒருத்தர் அதுல கீப்பர். ஏனா ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் 2-3 கீப்பிங் நேம்ஸ் பத்தி பேசிட்டோம். உர்வில் பட்டேல், தோனி, சஞ்சு சாம்சன். இந்த கான்டெக்ஸ்ட்ல அவர் as a batter 6-7ல என்ன சாம்பிள் சைஸ்ல சமீர் ரிஸ்வின்னு ஒரு பிளேயர் எடுத்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
ஒரு 2 ஷாட்ஸ் அடிச்சாரு. ஆமா அவ்வளவுதான். டெல்லியில போயிட்டு கூட பெருசா சோபிக்கல. பட் டெல்லி மைட் ஹவ் ரீடைன்ட் ஹிம் நினைக்கிறேன். அவரு சமீர் ரிஸ்வியும் ப்ராப்ளி கேன் ஹிட் அ லாங் பால். யூபி சேர்ந்தவர், புவர் பேக்ரவுண்ட், நல்ல ஸ்டோரி அதெல்லாம் இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி அவரால் சோபிக்க முடியல. ஸோ 1 or 2 இந்த மாதிரியும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் டெல்லியில இருந்து சேர்ந்த ஒரு லெஃப்ட் ஆர்மர் 4-5 இந்தியா கேம்ஸ் கூட ஆடினார். T20ல 16, 15, 16லாம் கூட இருந்தாரு பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ஃபேட் ஆயிட்டார். 8, 9, 10 crores கொடுத்து வாங்கினா. just forgetting his name. ஒரு மாதிரி ஷார்ட்டிஷ் bowler, left armer. But unfortunately சோபிக்க முடியல. But yeah, 1 or 2 errors keep happening. But that's the way it is. In the fast format, in the gameல வந்து sometimes you have to just take a choice. Last year Bravis நம்ம introduce பண்ணோம். அதே மாதிரி மாத்ரேவை introduce பண்ணோம். Sometimes it clicks and sometimes it doesn't. But that's the way the game goes. ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஒரு டைம்ல ருத்ராஜே அப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். இன்னைக்கு அவர் கேப்டனா இருக்காரு. கரெக்டா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. ஏன்னா அவர் நிறைய ஃபெயிலியர் என்டியோர் பண்ணார். தோனியோட அவர் பூனேல க்ளோஸா பார்த்துருக்காரு. வென் சிஎஸ்கே ஒரு ஹைபர்னேஷன், அப்போ பூனே லீட் பண்ணுறச்ச ஸ்மித் அவங்கலாம் லீட் பண்ணுச்சு. தோனி மைட் ஹவ் ஸ்பாட்டட் ஹிம். அவங்கள யாரை உங்களுக்கு ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின். அஃப்கோர்ஸ் பூனேனா மகாராஷ்டிரா அந்த கனெக்ஷன்னால he might have had a look in. But that said, he gave an extended run on the COVID period. Miserable spell, COVID வால afflicted twice. Notwithstanding that, ஒரு towards the end, tail end டெட்டா போயிட்டு அந்த சமயத்தில் ப்ராப்ளி ஜெகதீசன் அவரும் they are running hot ஒரே ஸ்பாட்டுக்கு. But Jagadisan, he left him high and dry. Jagadisan could not quite convert on the domestic and the success replicate பண்ண முடியல CSK yellow shirtல. Whereas Rituraj showed and he blossomed and flourished. Our other facet of the game, நல்ல நார்மலா ஆர்த்தடாக்ஸா டெக்னிக்கலா சவுண்டா மகாராஷ்டிரால நிறைய பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஊர்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வாஷ் பக்லிங் அட்டாக்கிங் மக்காலம் ஸ்டைல்ல முன்னாடி அந்த ஸ்மித் ஸ்டைல்ல அடிக்கிற ஸ்டைல்ல வந்து he just flourished under Dhoni's wings. And most importantly CSK ஓட ecosystem இன்னைக்கு லீடரா மர்ஜ் ஆகி மார்ஃப் ஆகி கூலா காமா இருக்காரு. அவர் இந்தியன் ஸ்லாட் கடிகல. அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அபிஷேக் அவர் ஸ்லாட் எடுத்துட்டு இருக்கலாம், சாம்சன் வந்திருக்கலாம், நிறைய பிளேயர் வந்திருக்கலாம், கில் அவரை அசர்வ் பண்ணிருக்கலாம் பெக்கிங் ஆர்டர்ல. பட் அப்படின்னா கூட அந்த பர்சனல் இந்தியன் ஷர்ட் கடிக்கலையே அது இதனால அவர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இரிட்டேட் ஆகாம ஒன் டே ஷர்ட்டை வேர் பண்ணின்னு ஒரு 100 ஆச்சு திருப்பி ஒன் டேலேயே உட்காத்தி வைக்கிறாங்க. பட் அந்த ரஃப் அண்ட் டம்பிள்ல உருண்டு பெரண்டு ஏந்துன்னு ஒரு பாய்ஸோ அந்த ஸ்டாயிக் அப்படின்வான், அந்த ஹெட் அப் சின் அப்னு ஒரு மாதிரி அந்த நான் டாப்பு நான் அந்த ஃபீலிங் அந்த பிரிஸ்லிங் வித் கான்ஃபிடென்ஸ் தலை தொங்கவே போடாம ஒரு மாதிரி சவுண்ட் பைட்ஸும் மெஷர்டா மெச்சூரா இருக்கு. அதாவது டோனியோட டியூட்டிலேஜ் அவரோட அந்த பேனியன் ட்ரீ அடியிலேருந்து அந்த லேர்னிங்ஸ் தான் தெரியுது. அது இட்ஸ் ஷைனிங் த்ரூ. அஃப்கோர்ஸ் உள்ள ஹஸ்ஸி இருக்காங்க, பெரிய பெரிய ஜெயண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவரை காம் பண்ணுறதுக்கு அவரும் வில்லிங் லேர்னராக இருக்காரு. அதான் பர்டிகுலர்லி பீப்புள் ஹூ ஷைன் வந்து மஸ்ட் பி வில்லிங் லேர்னர்ஸ் அண்ட் மேக் ஃபியூவர் மிஸ்டேக்ஸ். எந்த மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணுமோ டெண்டுல்கராக இருந்தாலும் தோனியா இருந்தாலும் திராவிடா இருந்தாலும் பண்ணியே தீரணும். அந்த மிஸ்டேக் எப்போ பிளண்டர் ஆகுதுன்னா அடிக்கடி அதே மிஸ்டேக் பண்ணுறீங்க. யூ டோன்ட் லேர்ன் குவிக்லி இனஃப்னா தென் யூ ஆர் லெஃப்ட் ஹை அண்ட் ட்ரை. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்டா இல்லாத மாதிரி தான் தெரியுறாரு. இவர் வந்து குவாலிட்டி ப்ராடக்டா இருக்காரு. அதனால தான் கேப்டன்சி மேண்டிலே கொடுத்துருக்காங்க, அந்த பேட்டனே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபியூச்சர் கேப்டன்சி இதர் ருத்து கிட்டே இல்லை சஞ்சு கிட்டே இருக்க போகுது. Yeah, that won't be too much of a concern. அது அவங்களுக்கு பெரிய ஹெட்டேக்கா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். they are spoiled for choice. இவன் இல்லைன்னா அவன் இருக்கான்ற மாதிரி 2-3 years ago அந்த ஜடேஜால அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருந்தது பாருங்க. அப்போ தோனியோட லெக்ஸ் வர் கிவிங் அவே, ரிட்டர்ன் சுமாரா இருந்தது. அந்த 22 சீசன் அந்த மாதிரி ஒரு கனண்ட்ரமோ ஒரு பசிலோ ஒரு ரிடிலோ இப்போ இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஓகே. ஸோ எனிவே தோனி அவருடைய கெரியர் என்னவா இருக்க போகுது? this is going to be a final huge swan song தான் நான் நினைக்கிறேன். இன்ஸ்டிங் எவ்ரி இயர் நம்ம இதே மாதிரி ஷோல உட்கார்ந்து சொல்றோம். ஏன்னா தோனி has seen it all, done it all. வேர்ல்ட் கப் T20 வின் பண்ணிட்டாரு, ஒன் டே வின் பண்ணிட்டாரு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணிருக்காரு, 5 times டைட்டில். கொஸ்டின் பண்றச்ச 2 years ஹைபர்னேஷனுக்கு அப்புறம் 18ல எமோஷனலா வாட்சன் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி அது ஒரு எமோஷனலா இருந்தது. ஒரு வெரி நியர்லி ஷெட் அ டியர் ஆர் டூ ஒரு செரிமனியில் 18ல ஸ்டார்ட்ல. அதுக்கப்புறம் வெண்ட் ஆன் டு வின், வாட்சனை பேக் பண்ணி வாட்சனோட சக்ஸஸ். அதுக்கப்புறம் வந்து 21ல வின் பண்ணி கோவிடோட லோ, நிறைய நியூஸ் பைட்ஸ் சவுண்ட் பைட்ஸ், ரெய்னா கினா அது இது பெஸ்ட் ஃப்ரெண்டு, he was left high and dry, he was dropped அந்த ஆக்ஷன்ல மினி ஆக்ஷன்ல. தென் அது அந்த ஜேர்னி டுமல்டுவஸ் ஜேர்னி, ஹை அண்ட் லோ ரோலர் கோஸ்டர். அது வரை 23ல சூப்பர்பா வின் பண்ணாங்க. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா he could have gone on a high. 23ல வின் பண்ணிட்டு ஐடியலா யாரா தோனியோட ஸ்கிரிப்ட் யாரா எழுதியிருந்தாங்கன்னா 23ல வின் பண்ணிட்டு had he given up and gone வச்சுக்கோ, இன்னைக்கு ஒன்றும் குறையல அவரோட ஸ்டேச்சஸோ இது ஒன்றும் குறையல. இஃப் எனி திங் இட் ஹஸ் கான் டு நெக்ஸ்ட் லெவல், ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் லெவல்ஸ் தான் போயிருக்கு. அன்னைக்கு போயிருந்தா ஐடியலாக இருந்திருக்கும். ஏன்னா போய் குட் பிளாட்டர்ல அப்படியே வின் பண்ணிட்டு போயிருக்கலாம்.
போல 24ல ஈ ஃபேன்சிட் அனதர் கால். ஏன்னா அப்போ வந்து அவே கேம் 24ல வந்து இங்கே ஆடி பண்ணலாமா, 24ல நான் செட் 5-10 minutes ago ஸ்கின் ஆஃப் த டீத்தில் குவாலிஃபை ஆகல, 25 திருப்பி இங்கே ஆடி ஒரு ஃபேர்வெல் கொடுக்கலாம் அது கொடுக்கலாம் அப்படின்னா அது அன்ஃபார்ச்சுனேட்லி பிடிஎபிளாக லோயஸ்ட் ஆஃப் த லோஸ் அடிச்சிட்டான் 25ல. ஸோ இப்போ இந்த லோலேருந்து போனால் ஒரு தோனிக்கு ஒரு ஃபேர்வெல் இல்லைன்னா சரியில்லை. இந்த வாட்டி என்ன தெரில, ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்லேயே ஒரு பெரிய ரஹ்மான் கூப்பிட்டு பெரிய ஒரு கேவல்கேட் அது இதெல்லாம் பிரமாதம், பழைய பிளேயர்ஸ் ஹானர் பண்ணி, வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் ஹானர் பண்ணி, தூபே ஹானர் பண்ணி, பிராவோ கூப்பிட்டு, முரளிதரன் கூப்பிட்டு, ஹேடன் கீடன் எல்லாரையும் கூப்பிட்டு, முரளி விஜய் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் 2-3 நாள் முன்னாடி. ஸோ அது என்ன ஒரு ஃபேர்வெல்லா, அது இண்டிகேட்டிவா இல்லை நாளைக்கு நம்ம என்ன நடக்க போகுதுன்றது யாருக்கு தெரியும். பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 15 daysல தோனியோட ஃபிட்னஸ் தெரிஞ்சிடும், அவர் ஹிட்டிங் அபிலிட்டிஸ் தெரிஞ்சிடும், சிஎஸ்கே எப்படி தே பிகினிங் டு டூ வெல்லா. பட் இதில் என்னன்னா 14 மேட்ச் டோர்னமெண்ட்ல நீங்க நல்லா ஆரம்பிக்கலனாலும் யூ கேன் பவுன்ஸ் பேக், நல்லா ஆடினாலும் நீங்க டெல்லி மாதிரி நிறைய சைட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப பீக் பண்ணிட்டு சீக்கிரமா பீக் பண்ணி அப்புறம் டேப்பர் ஆகிடும், பிளாட்டோ ஆகிடும், அப்புறம் டவுன்வர்டு கர்வ் ஆகிடும். அப்படி ஸோ இது ரொம்ப கிரிட்டிக்கல் எலிமெண்ட், ரொம்ப டவுனாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப ஹையாகவும் ஆகக்கூடாது, பேலன்ஸ்டாக செடேட்டாக இருந்துன்னு நெக்ஸ்ட் மார்னிங் நெக்ஸ்ட் கேம் நெக்ஸ்ட் பாலை பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளாக ஸ்டேயிங் இந்த மூமெண்ட் அது ஆடுறது தான். பட் ஈஸியர் செட் தன் டன். பட் அந்த சேலஞ்ச் தான் இட் அவைட்ஸ் ஆல் த பட்டிங் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ் கிரிக்கெட். யூ ஹேவ் டு கீப் சேர்னிங் அப். அடுத்த பால் அதுக்கு என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும், அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை ரெப்ளிகேட் பண்ணினே இருக்கணும். எவன் நிறைய நேரம் ஃப்ரெஷ்ஷாக ஃபர்டைலாக மைண்டை வச்சுன்னு ரெப்ளிகேட் பண்ணின்னு நெட்ஸில் ஒர்க் பண்ணின்னு எல்லாம் அவுட் சைட் நாய்ஸை பிளாங்க் அவுட் பண்ணி ஷட் டவுன் பண்ணுறானோ, இட்ஸ் சவுண்டிங் வெரி வெரி ஈஸி, நான் வேர்ட் பைட்ஸில் சொல்கிறேன். பட் தட் இஸ் வாட் இட் இஸ். அது எவன் சீக்கிரம் எம்ப்ரேஸ் பண்ணி புரிஞ்சுட்டானோ அவன் வந்து லாங்கர் டேர்மில் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கேம்லேயோ இது நிறைய விக்ட்ரி கான்ட்ரிபியூட் பண்ணுற ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருப்பான். அதே மாதிரி அவன் பர்ஃபார்மன்ஸஸும் அப்படிதான் அப்படியே பீக் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகே, சிஎஸ்கேக்கு யாரும் சரி எந்த டீம் ரொம்ப டஃபா இருக்க போறாங்க? ஏன்னா சிஎஸ்கேனாலே மும்பை தான் ரைவல்ரின்னு சொல்றாங்க. ரீசன்ட் இயர்ஸ்ல வந்து ஆர்சிபி ஒரு பெரிய தலைவலியை கொடுத்துட்டே இருக்காங்க. டெஃபினட்டா இப்போ இந்த சீசன்ல யார் பெரிய, பிகாஸ் இவங்க எல்லாம் வந்து வருஷக்கணக்கா ஆடினே இருக்காங்க இல்லையா. மான் லைக் அதர் சைட்ஸ் லைக் குஜராத்தோ 1 or 2 சைட்ஸ் லைக் லக்னோ இப்போ இமீடியட் பாஸ்ட்ல 4-5 வருஷமா தான் ஆடின்னு இருக்காங்க. ஸோ அந்த கான்டெக்ட்ல நீங்க சொல்லலாம் ஆர்சிபியை ரூல் அவுட்டே பண்ண முடியாது. ஏன்னா வெரி மச் அவன் வந்து ஆன்டி ஃப்ளவர், பேக் ரூம் ஸ்டாஃப், மோ பபாட், தினேஷ் கார்த்திக் எல்லாம் பீன் தேர் டன் தட். அவங்க நியூக்ளியஸ் ஆஃப் த சைட் அப்படியே ரீடைன் பண்ணிருக்காங்க. பெங்களூர்லேயும் ஆட போகிறாங்க. தட்ஸ் குட் நியூஸ் ஃபார் தெம். இட்ஸ் அ டால் ஸ்கோரிங் வென்யூ. அவங்க பேட்டிங் ஹெவி. அதுக்கப்புறம் மும்பை வந்து 6 years 7 years they have not won. 20ல ஏதோ வின் பண்ணான்னு நினைக்கிறேன், சம்திங் லைக் 19-20ல பேக் டு பேக் வின் பண்ண 18 CSK அப்புறம் வின்னே பண்ணல. தே மஸ்ட் பி அப்சல்யூட்லி இரிட்டேட்டட் அண்ட் ரைல்ட் அப். பாண்டியா இருக்காங்க, பும்ரா இருக்காங்க, ரோஹித் சர்மா லீன் மீன் ஃபிட்டரா இருக்காரு, டாப் ஆஃப் த ஆர்டர்ல இம்பாக்ட் பிளேயரா. ஹீ கேன் ரியலி காஸ் அ டென்ட். பும்ராவோட போலிங் ப்ரொடியூஸ் சோ மெனி பிளேயர்ஸ் ஃபார் இந்தியா ஓவர் பீரியட் ஆஃப் டைம். இன்வெஸ்ட் பண்ணி அன்அர்த் பண்ணிருக்காங்க டைமண்ட்ஸை. ஸோ மும்பை வில் பி ஹர்ட் அண்ட் தே வில் பி ஃபீலிங் த heat, ponting and higher skin of the teeth they lost last year. They'll be absolutely riled up and irritated to start well, begin well. So you can't discount them. Gujarat they rejig பண்ணிருக்காங்க. So backroom staff இருக்கட்டும். So they've been there and thereabouts. 22ல win பண்ணா, 23ல அடிபட்டா, அப்புறம் they tailed off a bit. கில் எப்படி அவரோட அந்த ரிமூவல் எடுத்துன்னு அவர் எப்படி ட்ரூப்ஸை ஷெப்பர்ட் பண்ண போறாரு, எப்படி ஆட போறாரு, அதெல்லாம் கொஞ்சம் ஈகராக நம்ம வெயிட் பண்ணுவோம். சாய் சுதர்ஷன் இருக்காரு, சென்னையோட கண்டிஜன் நிறைய ஆர்மி ஆஃப் சென்னை பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் சான்சஸ் ஃபார் வெரி மெனி சைட்ஸ் டு மேக் அ ரியல் டென்ட். பட் யாரான ஒரு சைடு 2-3 கேம் அடிபட்டா கூட அவன் வந்து அந்த ஈகோ சிஸ்டம் அழகாக வச்சுன்னு எக்ஸ் பிளேயர்ஸோ சப்போர்ட் ஸ்டாஃபோ வச்சுருந்தான் தே வில் டெஃபினெட்லி லுக் டு ஃபைட் பேக். அதுதான் அந்த எசென்ஷியல் எலிமெண்ட். யூ காட் டு கீப் ஃபைட்டிங் பேக். அந்த ஹெட் அப் சின்ன அப்ன்ற அந்த ஆட்டிடியூட் தான் வில் ஜென்ரலி டிக்டேட் எவன் எந்த டீம்ல எவ்வளோ தூரத்துக்கு போறான்றது. ஸோ டக்குன்னு சொல்லணும்னா எல்லா சைடும் டாப் 4 போகணும் தான் பார்ப்பான். தவிர இப்போவே வந்து 1 or 2 சாம்பியனா கப்பா ஓகே யூ கேன் விஷுவலைஸ், அதெல்லாம் உங்க கண்ட்ரோலில் இருக்கு, நீங்க விஷுவலைஸ்லாம் பண்ணலாம். பட் நாளைக்கு டாப் 4 எலிமெண்ட்ரிங்க. டாப் 4 கூட இப்போ டைனி பிட் டூ ஏர்லி டு சே எனிதிங். அட்லீஸ்ட் டில் யூ see 4-5-6 games you can't even predict டாப் 4. ஏன்னா 10 man டீம் 8 man டீம்லயே சொல்றது கஷ்டம். 10 man டீம். ஸோ அந்த கான்டெக்ட்ல ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே ஒரு கிறிஸ்டல் பால் வச்சுன்னு ஆஸ்ட்ராலஜர் இது பண்ணும் அதை சொல்லணுன்றதெல்லாம் ஒரு த்ரில்லிங்கா ரைடா இருக்கலாம். தவிர பட் கிரிக்கெட் இவ்வளோ வருஷம் ஆடி பார்த்து நம்மளால அது மாதிரி சொல்றதுன்றது எனக்கு சரி படலை. ஏன்னா அந்த கேம் இஸ் ஆல் அபவுட் ரஃப் அண்ட் டம்பிள், அன்பிரடிக்டபிலிட்டி. அது கோர் எலிமெண்டே அன்பிரடிக்டபிலிட்டி. நல்ல நாள்லயே அதுவும் T20ல வேற லெவலுக்கு எடுத்துன்னு போகுது. ஸோ அப்படி இருக்கச்ச யூ கான்ட் சே எனிதிங். நீங்க பிளேயரா இருந்து நீங்க உங்களால கேமை கண்ட்ரோல் பண்ற பிளேயராலேயே சொல்ல முடியாது இந்த கேம்ல. ஸோ நம்மலாம் வெளியில வந்து பேசினு கமெண்ட்ரி பண்டிட்ஸ் அது இதுன்னு பேசின்னு
அது சொல்றது ஒன்றும் அர்த்தமே கிடையாது. வி கான்ட் சே எனிதிங் இன் திஸ் கேம். பட் என்ன ஐடியானா டாப் 4ல வரணுன்ற ஐடியா டெஃபினட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஓகே ஓகே. சிஎஸ்கே பத்தி நிறைய பேசணும் சார். மற்ற டீம்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குங்கிறத பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி மும்பை பத்தி பேசிட்டோம். ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு டீம் இருக்கு. ஆர்சிபி பத்தி பேசும்போது ஹேசல்வுட்டோடைய அவைலபிலிட்டி எப்படி சார் இருக்கு? அது ஹியூஜ் தாங்க. ஏன்னா இந்தியாவோட டெஸ்ட் சீரிஸே ஆடல அவரு. நிறைய ஒரு கொஸ்டின் மார்க், ஆஷஸே மிஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னு தெரியல, அவ்வளோ நாளுக்கு அவர் காட்டன் உள்ள ரேப் பண்ணி வச்சுன்னு இருக்காங்க. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸே மிச்சல் ஸ்டார்க்கு ப்ராப்ளி வேயிங் இட் அப். பெரிய பெரிய கேம்ஸ்க்கோசரம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷஸ் கான்சன்ட்ரேட் பண்ணி ரியலி போல்ட் ஹிம்செல்ஃப் ஃபிளாட் அவுட்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்ட் ரீகவரி பிகினிங் போல் வெல் நினைக்கிறேன் மீடியா ரிப்போர்ட்ஸ் படி மிச்சல் ஸ்டார்க். அது அஃப்கோர்ஸ் இஸ் கோயிங் டு டர்ன் அப் ஃபார் another சைடு. பட் இவர் கமின்ஸோட கொஸ்டின் மார்க், சன்ரைசர்ஸ் தேர் ஆல்சோ ஹிட் நினைக்கிறேன் 1 or 2 இன்ஜுரிஸ். சன்ரைசர்ஸ் அவங்க ஹெட் எப்படி ஆரம்பிக்க போறாங்க, அபிஷேக் ஒரு லீன் ஃபார்ம்லேருந்து எப்படி ஹவு இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ அந்த சேலஞ்ச் இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி நம்ம ஐயரை பற்றி, அந்த டீம் பற்றி, பஞ்சாப் பற்றி சோ நியர் இட் சோ ஃபார்ன்ற மாதிரி ஃபைனல் ஹர்டில் தே ஸ்டம்பிள்ட் அண்ட் couldn't crack it. ஸோ அதே மாதிரி நம்ம சொன்னோம். அதே மாதிரி வேர்ஸ்ட் இட் நான் நினைக்கிறேன் ஸ்டேடிங் ஆப்வியஸ் கொல்கட்டா 2-3 பிளேயர்ஸோட இல்லாதது அவங்களுக்கு தேல் பி ரியலி ராக்டு. பட் ஹேவிங் செட் தட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரைசிஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுறதுக்கு எவனா ஒருத்தர் ஷோர் அப் பண்ணி வந்து ஆட முடியுமா? ஏன்னா அது வந்து ஜென்ரலி வந்து போலிங் கில்லிங்லாம் கூட பேட்ஸ்மேன் ட்ரீம். அந்த சர்ஃபேஸ் உங்களுக்கு ஷார்ட்டிஷ் பவுண்டரிஸ், பிக் கிரவுண்ட் தவிர ஷார்ட்டிஷ் பவுண்டரிஸு ரோடு மாதிரி இருக்கும், கீழ்ச்சின்னு வரும், நல்ல ஹிட் த்ரூ த லைன், அந்த மாதிரி சர்ஃபேஸ். ஸோ பேட்ஸ்மேன் நல்லா ஃபயர் பண்ணும். ரஹானி அவங்க இவங்கெல்லாம் தே ஹேவ் டு ஃபயர். அவங்களுக்கு ஆண்ட்ரே ரசல் இல்லை, தே ரெஸ்டட் ஹிம். ஸோ பேக் ரூம் ஸ்டாஃப்ல இப்போ போகிறாரு. ஸோ இதெல்லாம் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த ஸ்பெசிஃபிக்ஸ்லாம் ஆஸ் இட் அன்ஃபோல்ட்ஸ் அண்ட் அன்ட்ராவல்ஸ் தான் நமக்கு ஸ்டடி பண்ணி சொல்ல முடியும். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தி கமாண்ட் ஹியூஜ் ப்ரைஸு. இந்த காலத்தில் ஸ்கவுட்ஸ் இன்டர்நெட் வேர்ல்டில் ஏதோ நூக் அண்ட் கார்னரில் எங்கேயோ ட்ரினிடாட்ல எங்கேயோ வில்லேஜில் எவனோ நல்லா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆடினா எல்லாம் அன்அர்த் பண்ணுறான். டைமண்ட்ஸ்லாம் அன்அர்த் பண்ணலாம். ஸ்கவுட்ஸை வச்சு ட்ராவல் பண்ணி SAPL வந்திருக்கு, நிறைய லீக்ஸ் வந்துருக்கு. துபாயில் ஒரு லீக் ஆடுறான், வெஸ்ட் இண்டீஸ் லீக் ஆடுறான், பாகிஸ்தானில் ஆடுறான், அங்கேருந்து நிறைய பேர் இங்கே வந்துடுறான். ஸோ அந்த கான்டெக்ட்ல ஒரு அன்அர்த் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய காரியம் இல்லை. அவ்வளோ ஸ்கவுட்ஸை வச்சுன்னு ட்ராவல் பண்ணுற உலகத்தில். ஸோ எல்லாமே குவாலிட்டி தான். பிளேயிங் ஷீட்டில் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் பெட்ரா, சுப்மன் கில் பெட்ரான்னு நீங்கள் என்ன சொல்ல முடியும்? இல்லை அபிஷேக் சர்மா பெட்ரா, இல்லைன்னா டிராவிஸ் ஹெட்டா, இல்லை இன்னொரு பிளேயரா, சஞ்சு சாம்சனா, இல்லை இன்னொருத்தரான்றது என்ன சொல்ல முடியும்? யூ கான்ட் சே எனி. அன்னைக்கு கிவன் டேல அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் அவன் என்ன ஹிட்டிங் ஃபார்மில் இருக்கானோ, எந்த அளவுக்கு அந்த க்ரீடு இருக்குது, ரன்னு டெலிவர் பண்ணுற அந்த க்ரீடு இருக்கணும் பாசிட்டிவ் சென்ஸில். அதே மாதிரி போலராக இருந்தால் தே மஸ்ட் ஹிட் த ஸ்ட்ராப்ஸ், ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங் இமீடியட்டாக. தே மஸ்ட் பி ரெட் ஹாட்டு. மோஸ்ட் இம்பார்ட்லி தே ஸ்டே ஆஃப் இன்ஜுரிஸ். எந்த அளவுக்கு ஹைட்ரேட் பண்ணிக்கிறாங்க, பாடி எப்படி பார்த்துக்கிறாங்க, எந்த மாதிரி ரெஸ்ட், ரிகவரி, ரிப்ளனிஷிங். அதே மாதிரி ஓவரா என்தியூசியாஸ்டிக்கா இந்த மாதிரி கொளுத்துறவை இல்லை கனாபனா நான் ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்புட் அவுட்புட் அந்த மாதிரிலாம் போட்டு குழப்பிண்டு தே ஷுட் ஆல்சோ பர்ன் தெம்செல்ஸ் அவுட்டு. ஸோ தே மஸ்ட் நோ டு ஃபேஸ் இட் அவுட். அதுக்கெல்லாம் கூட பேக் ரூமில் உங்களுக்கு வந்து பயங்கரமான குவாலிட்டி பிரெயின்ஸ் இருக்கான், எப்படி உங்களுக்கு கன்சர்வ் பண்ணும், ப்ரிசர்வ் பண்ணும். ஸோ அந்த கான்டெக்ட்ல ஸோ எவ்ரிபடி இஸ் கீன். அதுதான் பியூட்டியே. உங்களுக்கு 10 டீம்ஸ்லேருந்து ஒருத்தன் வின் பண்ணி வரான்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் நம்ம பஞ்சாப் வெரி நியர்லி CSK போனதுக்கு எவ்ரிபடி வாண்டட் பஞ்சாப் டு வின். பட் இட் டின்ட் ஹேப்பன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டின்ட் ஹேப்பன். பட் ஆனால் எல்லாரும் தேவர், ஏன்னா தேவர் யூனோ பிளேயிங் பிரைட்ஸ் மேட் மாதிரி. எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளை தோழி மாதிரி இவ்வளோ வருஷமா பஞ்சாப் பார்த்தீங்கன்னா அந்த அன்ஸ்டின்டிங் ஃபெய்த் அண்ட் சப்போர்ட் இருந்துனே இருக்கு. ப்ரீ சீசன் தான் டீம். பட் எல்லாருமே கூட அவங்கள சப்போர்ட் பண்ண இட் டின்ட் ஹேப்பன். எல்லாரும் எமோஷன்ஸும் அவங்க பக்கம் இருந்தால் கூட அவங்க தே couldn't cross the final hurdle. It had to be RCB. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் க்ளோசர் டு தி மேட்சஸ் எப்படி அன்ஃபோல்ட் ஆகுது, எப்படி ஆட போகிறாங்கன்றது we have to wait and watch. என்னோட ஹஞ்சு மும்பை இஸ் நாட் ஃபார் அவேங்க. எப்பவுமே மும்பையை எவனா ரைட் ஆஃப் பண்ணானா அவனுக்கு ஜென்ரலாக நிறைய கிரிக்கெட் தெரியலன்றது நம்ம அழுத்தமாக சொல்லிடலாம். மும்பையை ரைட் ஆஃப் பண்ண எப்படி CSK ரைட் ஆஃப் பண்ண முடியாதோ மும்பை. இப்போ லேட்லி RCB, குஜராத், இந்த மாதிரி சைட்ஸ், பஞ்சாப் ஆர் ஆல்சோ ரேலியிங் அண்ட் மேக்கிங் a honest fist of it. அதுதான் விஷயம். பிஃபோர் கன்க்ளூடிங் திஸ் இன்டர்வியூ நான் உங்ககிட்ட அந்த டாப் 4 ப்ரெடிக்ஷன்லாம் கேட்க போறது இல்லை. பட் எந்த டீம்ஸ் ஷார்ட் தேர் கோயிங் டு மேக் பிளே ஆஃப் நினைக்கிறீங்க சார்? அது இப்பதான் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க. இல்ல 4 டீம் நீங்க சொல்லனால பரவாயில்லை. இப்போ மும்பை இந்தியன்ஸ் நம்ம டெஃபினட்டா மும்பை இந்தியன்ஸ் யூ கான்ட் ரூல் தெம் அவுட்டுங்க. சும்மா ஒரு இது நீங்க 8 வாரம் 10 வாரம் கழிச்சு என்ன கூப்பிட்டு உட்காந்து வச்சு இதை நீங்க திருப்பி போட்டுக்கன்னா ஐ மைட் ஹேவ் egg and mud on my face. I really don't know. நான் 4 ஸ்லாட் சொன்னேன்னா திருப்பி நான் ஐ மைட் கோ ஃபார் CSK.
I'll go for Gujarat. Okay. And I'll probably go for RCB. Okay. And probably go for Mumbai. 4 or 5 sides la Punjab is not far behind. So but நீங்க கேட்கலாம் எல்லாம் சாம்பியன் சைட்ஸே தான் எடுத்திருக்கீங்கன்னா, பட் தட்ஸ் an indicator, it's a barometer. எவன் வின் பண்ணிருக்கானோ அந்த பாத் எவன் எம்ப்ரேஸ் பண்ணிருக்கானோ, they got greater chances of replicating it, particularly அந்த பர்சனலோ டீம் மேனேஜ்மெண்ட்டோ பேக் ரூம் ஸ்டாஃபோ அந்த இன்ஜின் ரூனோ ஒரே மாதிரி இருக்குன்னா, then you have to back them, they'll replicate it. ஏன்னா சீசன் ப்ரொஃபஷனல் தலை கையில போறது இல்லை, ஸ்க்ரூட் இன்னா இருப்பான், ஸ்விட்ச் டவுனா இருப்பான். ஸோ தே கோயிங் டு ரெப்ளிகேட்ன்ற மாதிரி அந்த சென்டிமெண்டோட தான் we have to back and go with the flowன்ற மாதிரி. பட் having said that, யாருக்கு தெரியும், லக்னோ மைட் ஸ்ப்ரிங் சர்ப்ரைஸ் இவ்வளோ வருஷமா இல்லை. ஸோ தே மைட் ஹவ் லேர்ன் தேர் லெசன்ஸ். பேக் ரூம் ஸ்டாஃப் எல்லாம் கனாபனான் மாத்திருக்காங்க, பிளேயிங் ஷீட்டை மாத்திருக்காங்க. ஸோ தே ஹவ் ட்வீக்ட். ஸோ தே ஆர் ஆல் புட்டிங் இன்வெஸ்டிங் இன் த ஹார்ட் ஹார்ஸ். டெல்லி எப்போ பார்த்தாலும் எட்டர்னல் பிரைட்ஸ் மேடு. ஸோ அவன் வரமாட்டான்னு என்ன நிச்சயம் இல்லையா? ஸோ தே ஆர் ஆல்சோ பிளேயிங் கண்டினியூஸ்லி. They just missed it. One or two players real quality வந்தாங்க, but they missed the bus. So just one of those things you can't really predict. But என்ன நீங்க பாயிண்டடா கேட்டதனால ஒரு நான் 4-5 சைட்ஸ் சொல்லிருக்கேன் நான் நினைக்கிறேன். Okay, anyway it's a subjective. என்ன நடக்குது? Yeah, absolutely right. That's the right word. Yeah, very subjective. People have got emotions attached on predictions. CSK நம்ம CSK ஸ்கைஸ் அடியில் சென்னை வானத்தடியில் உட்காந்துன்னு பேசின்னு இருக்கோம். 18 வருஷமா பார்க்குறோம், இங்கே பிறந்து வந்து இவ்வளோ இந்த ஈகோ சிஸ்டம் கிரிக்கெட் கல்ச்சர் எல்லாம் தெரிஞ்சனால we tend to back அப்படி. பட் having said that, லாஸ்ட் இயர் எவ்வளோ பேர் சிஎஸ்கேன்னு கத்தினவன் எண்ட் ஆஃப் த சீசன் 8-10 வாரம் கழிச்சு நீ அந்த டேப்பை போட்டு காமிச்சிங்கன்னா அவனுக்கு என்ன மாதிரி இருக்கும் அவனுக்கு ஃபீலிங். ஏன்னா பிடிஎபிள் லோயஸ்ட் லோ அடித்தோம். ஸோ பட் having said that, சிஎஸ்கே propensity to bounce back எப்படி முன்னாடி லோலேருந்து வந்திருக்கான்றது ஒரு இண்டிகேட்டர். மும்பை மாதிரி சைட்லாம் they keep bouncing back. Kolkata they keep bouncing. Last year kuda very nearly Kolkata they just pulled the rug at the feet of several teams. Because they've been there, done that. 12-14 win பண்ணிருக்கான். The ecosystem laid back, cool, relaxed, non-invasive kind of owners. என்ன ஆனாலும் எம்ப்ரேஸ் பண்ணிக்கலாம், ஃபெயிலியர் ஆனாலும் வீல் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் பைட்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு ஆல் தோஸ் திங்ஸ் வந்து இந்த லாங்கர் ரன் வந்து பிகர் பிக்சரில் தோஸ் திங்ஸ் ஷைன் த்ரூன்னு நினைக்கிறேன். அந்த வேல்யூஸ் எல்லாம் அதெல்லாம் அப்ட்ராக்ட், கான் பி டிஃபைன்டு, புரியலையா? பட் இட்ஸ் ஆல் வெரி அப்ட்ராக்ட். அந்த என்கரேஜ்மெண்ட் அது இதெல்லாம் பேட் ஆன் த பேக் அண்ட் கிக் இன் த ஆஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபுட் அவே. மாற்றி பண்ணிட்டீங்கன்னா ஒரு சக்ஸஸ் வில் பி டிஃபைன்ட் அண்ட் உங்களுக்கு அந்த இம்பாக்ட் வில் பி டிஃபைன். முதுகில் தட்டி கொடுத்தா வேற மாதிரி, பேக்கில் எட்டி வச்சா வேற மாதிரி. இந்த பாடி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அடி தான் வித்தியாசம், ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ் அந்த இம்பாக்ட்லாம் வேற மாதிரி. ஸோ இட் இஸ் வாட் இட் இஸ். அதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய இன்சைட்ஸ் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. வெரி எக்ஸைட்டட் ஃபார் த சீசன். நிறைய பேசலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் வெரி மச்.